இங்கே கடைக்கு வராங்க முத்து. முத்து வரப்போ தான் இங்கே பெரிய பிரச்சனையாகுது. அது என்னன்னா, அந்த மலேசிய மாமாவ ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிய வச்சுறாங்க. கடைசியில அந்த ஃப்ரிட்ஜ தான் செல்வம் தனக்காக வாங்குறதுக்கு வராங்க. ஆனா, அந்த மொத்த பணத்தையும் குடுத்து வாங்காம, கொஞ்சம் கொஞ்சமா டியூ மாதிரி அத கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த செல்வம் அத எடுக்க வர, இங்க வந்து இத எப்படியாவது சமாளிக்கணும்னு நெனச்ச ரோகிணி, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ வித்யா வாங்க போறான்னு சொல்ல, "வித்யாவா? நான் தான் ஏற்கனவே செல்வத்த கூட்டிட்டு வந்தேனே. இப்ப எப்ப முடிவு பண்ணீங்க இந்த பொண்ணு வாங்குறதா?" அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. உடனே இங்க மனோஜும் சொல்றாங்க, "அதான் அந்த பொண்ணு மொத்த பணத்தையும் குடுத்துட்டு இப்பவே வாங்கிட்டு போறேன்னு சொல்லுதுல்ல" அப்படின்னு சொல்ல, "அப்போ உனக்கு பணம் தான் முக்கியமாடா? செல்வமே எத்தன வருஷமா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ நீ அவனுக்கு அந்த ஃப்ரிட்ஜ குடுக்காம, இங்க வித்யாவுக்கு தூக்கி குடுக்குறேன்னு சொல்றேன்னு" கேட்க, "என்னடா பண்றது? பிசினஸ்ன்னு வந்துட்டா நமக்கு பணம் யார் முதல்ல கையில குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே அது குடுக்க முடியும்னு" எங்க மனோஜும் பேசுறாங்க. இது வந்து எங்க முத்துவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஓ! அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்க, அந்த நேரம் பார்த்து கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு ஓடி வராங்க. "என்னாச்சு? என்ன இப்படி அறக்க பறக்க ஓடி வரீங்கன்னு?" சொல்லி கேட்க, "இல்ல சார், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு" சொல்லி கேட்க, "இல்ல சார், அங்க இருந்த ஒரு பொருள காணோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க என்ன? அது என்ன திருட்டு போற பொருளா? அவ்வளோ பெரிய பொருள யாரும் வெளியில எடுத்துட்டு போயிருக்க முடியாதுன்னு" முத்துவும் சொல்ல, "இல்ல சார், நிஜமாவே அங்க இருந்த ஒரு பொருள காணோம். இப்போ நாங்க எல்லாருமே அத வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது. ஆனா யாருமே இதுவரைக்கும் வந்து வாங்கவும் இல்ல. நாங்க தான் அந்த இடத்துல இருந்தோம். அப்படி இருக்கப்போ எங்கள மீறி அந்த பொருள் எங்க போயிருக்குன்னு தெரியல சார்ன்னு" சொல்ல, "என்ன நீங்க இவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க? உங்களையெல்லாம் நம்பி நான் வேலைக்கு வச்சேன் பாருங்க, என்னைய சொல்லணும்னு." இங்கே உடனே மனோஜ் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. "டேய் நிறுத்துடா, இங்கே தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல" அப்படின்னு இங்கே முத்துவும் கேட்க, "ஆமா இருக்கு" அப்படின்னு இங்கே வந்துட்டு மனோஜும் சொல்கிறாங்க. "அப்போ அதை பார்த்தா தெரிஞ்சிட போகுது அந்த பொருள் இருக்கா இல்லையா, இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்றது பார்த்தாலே தெரிய போகுதுன்னு" இங்கே வந்து முத்துவும் சொல்கிறாங்க. "சரி, முதல்ல எங்கே இருக்குது வா பார்க்கலான்னு" சொல்ல, இங்கே ரோஹிணி வித்யா 2 பேருமே அதை மறந்துடுறாங்க. முக்கியமாக மலேசியா மாமா வந்ததுன்னு. இங்கே வந்து 2 பேரும் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலான்னு இங்கே முன்னாடியே மனோஜ் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. மனோஜ் இருக்கிற இடத்துல மனோஜ் தான் வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறத ஒவ்வொரு இதாக வந்துட்டு பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த இடத்துல எந்த பொருள் காணாமல் போணுச்சு அப்படின்றத பார்க்குறதுக்காக இங்கே வந்துட்டு அந்த டைமிங் இதெல்லாம் வச்சு செட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து அதை பார்க்குறாங்க. இந்த கடைக்குள்ளே மலேசியா மாமா என்றாகிறத பார்த்தோன்னே, "ஆமாம், இவர் எப்போ வந்தார்? இது இன்னைக்கான ஃபுட்டேஜ் தானே?" அப்படின்னு வந்து கேட்க, "ஆமாம், நானே இவரை பார்க்கலையே, இவர் எப்போ ரோஹிணி வந்தாருன்னு" சொல்லி கேட்குறாங்க. "அதுவா மனோஜ்?" அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக பேசுகிற பார்க்குறாங்க இங்கே முத்துவும். "என்னாச்சு? எப்போ வந்தார்? அதுவும் உங்கள் மாமா மலேசியாலேருந்து வரதா நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம், இந்த கடைக்கு எப்போ வந்தாருன்னு" மாதிரி கேட்குறாங்க. இங்கே மனோஜுக்கும் ஒன்றும் புரியலை. இவர் வந்ததை நானும் பார்க்கலேன்ற மாதிரி தான் இங்கே ரோஹிணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி வித்யா 2 பேரும் தயங்கி தயங்கி நிற்க, "என்னாச்சு? ஏன் இப்படி வந்துட்டு பதட்டப்படுறீங்கன்னு" இங்கே மீனாவும் கேட்குறாங்க. "நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க இவரை பார்த்தேன். ஆனால் இங்கே ரோஹிணி இல்லவே இல்லை. அவர் எங்கள் ஊர்லேயே இல்லை, துபாயில் இருக்கதா சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தா இங்கே தான் இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல ரோஹிணி, இவரை கடையில் பார்த்தேன்னு" அப்படின்னு கேட்க, இங்கே மீனாட்ட கேட்குறாங்க. "என்ன மீனா, எங்கே பார்த்தேன்னு?" கேட்க, இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் மீனா சொல்கிறாங்க. "அப்படியா விஷயம்? அப்போ நீங்கள் இதை மீனாட்ட சொல்லியிருக்கலாமே, துபாயில் இருக்க தான் நீங்கள் ஏன் போய் சொல்லணும்?" அப்படின்னு இங்கே மீனா முத்துவும் கேட்குறாங்க. சரி, அடுத்த ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிட போது இவர் இருக்காரா போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டே கேட்டால் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்ச முத்து அடுத்த ஃபுட்டேஜ் வச்சு பார்க்குறாங்க. அதில் வந்து வித்யா வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறதையும் மீனா உள்ள வரதையும் பார்க்குறாங்க. அப்போது அவர் இந்த கடைக்குள்ளே தான் இருக்கார் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, "என்ன ரோஹிணி இதெல்லாம்?" அப்படின்னு இங்கே மனோஜ் பார்த்து முறைக்கிறாங்க. "ஆமாம், இந்த கடைக்குள்ளே எங்கே இருக்காரு அதை கண்டுபிடிக்கணுமே" அப்படின்னு நினச்ச முத்து இந்த பக்கம் உள்ள ஃபுட்டேஜை பார்க்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே அங்கே அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாரு. "மூச்சு முட்டுதுமா, திறந்து விடுமா, திறந்து விடுமான்னு" சத்தம் போட, இங்கே என்னாச்சுன்னு தெரியாமல் முத்து பதறடிச்சு போய் அந்த ஃப்ரிட்ஜை திறந்தா தான் தெரியுது அது உள்ளேருந்து மலேசியா மாமா கீழே வந்து விழுறாரு. "அட என்னம்மா நீ இதுக்குள்ளே போய் போட்டி விட்ட, இவ்வளோ பெரிய கடையில் ஒரு ரூம் கூடவா இல்லை?" அப்படின்னு வந்து திட்டுறாரு கிளம்பி. இதை பார்த்த முத்து, மீனான்னு எல்லாரும் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சியாக, "ஓ, இதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா?" ஆனால் பாவம் கடைசியில் அவரே வெளியில் வந்து விழுந்துட்டாருன்னு முத்து சொல்ல, இங்கே எல்லாரும் முன்னாடியும் மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. முக்கியமாக இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதுலேருந்து தப்பிப்பாங்களா என்றதையும் தெரியல.